அடுத்து நாம இன்று பார்க்கக்கூடிய பகுதி இன்றைய நவீன திரைப்பட தொழில்நுட்பங்களில் ஒரு யுக்தியை கையாளுவார்கள். ஒரு இன்றியமையாத நிகழ்வு ஒரு இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு இணையானதோர் மற்றொரு நிகழ்வு பிரிது ஓர் இடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே காட்சியை அமைத்தல். ராமனோடு கும்பகர்ணன் போர் செய்து கொண்டிருக்கிறான். ராவணனை பொறுத்த மட்டில் இந்த போர்க்களத்திலே கும்பகர்ணன் வெல்லுவான் என்கின்ற ஒரு மன உறுதியை கொண்டிருக்கிறான். அதனால் அவன் என்ன நினைக்கிறான், ஒரே நேரத்தில் இரண்டு வேறுபட்ட செயல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும், அதனால் தோன்றக்கூடிய விளைவு தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஆகவே போர்க்களத்துல ராமனை சந்திக்க தனது ஆற்றல் சார்ந்த தம்பி கும்பகர்ணனை அனுப்புகிறான். அடுத்து சீதையை தன் பயம் திருப்புதற்கு, தன்பால் சீதை ஈர்ப்பு கொள்ளுதற்கு ஏதாகிலும் வழி ஒன்று உள்ளதா என தன்னுடைய அமைச்சன் ஒருவனிடம் வினவ, அந்த அமைச்சன் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு விளக்கத்தை தருகிறான். அதாவது போர்க்களத்துல போரும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கு அசோகவனத்துல ஒரு புதியதோர் காட்சியை ராவணன் அரங்கேற்ற போகிறான். இதனால சீதையை முற்றிலுமாக நிலை குலைய செய்து தன்னை தவிர வேறு பிரிது ஓர் ஆறுதல் இல்லை என்பதான சூழ்நிலையை உருவாக்க எண்ணுகிறான். என்ன சூழலை உருவாக்க விரும்பினான்? சீதை பெரிதும் விரும்புவதற்கு உரியவர்கள் இருவர். ஒன்று ராமன், மற்றொன்று தன் தந்தையாகிய சனகன். ராமனை போர்க்களத்தில் சந்தித்து அவனை செயலற்றவனாக ஆக்குவதற்கு கும்பகர்ணன் அனுப்பி இருக்கிறான். அது போல அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையினது மன உறுதியை சிதைக்க ஒரு மாய சனகனை உருவாக்கி அந்த சனகனை கொண்டு ராமன் அழிய போகிறான் அல்லது அழிந்து விட்டான், நீ இப்பொழுது ராவணனை மணந்து கொள்ளுதலிலே தவறு இல்லை என்று தந்தையே வாக்கு கொடுப்பது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தினால் சீதையினது மனம் தன்னை நோக்கி திரும்பும் என்று இவனாக ஒரு திட்டம் வகுக்கிறான். அதற்கு ஏற்றாற் போல அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை தன்பால் திருப்புதற்கு என்ன செய்யலாம் என்று தனது அமைச்சர்களுள் ஒருவனான மகோதரனிடம் உரையாடலை தொடங்குகிறான் ராவணன். அதுதான் இனி நாம பார்க்கக்கூடிய பகுதி. மாயா சனகப்படலம்னு பேர். அவ்வழி கருணன் செய்த பேர் எழில் ஆண்மை எல்லாம் செவ்வழி உணர்வு தோன்ற செப்பினம் சிறுமை தீரா வெவ்வழி மாயை ஒன்று வேறு இருந்து எண்ணி வேட்கை இவ்வழி இலங்கை வேந்தன் இயற்றியது இயம்பல் உற்றாம். என்ன சொல்லுகிறான் கம்பன்? அவ்வழி போர்க்களத்தை சுட்டி காட்டுகிறான். அவ்வழி அந்த இடத்தில் இவ்வாறாக கருணன், கும்பகருணன் அழகா கருணன் எழுதுகிறார். கும்பகருணன் செய்த பேர் எழில் ஆண்மை எல்லாம், மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த போர் தொழிலை எல்லாம், எழில் ஆண்மையெல்லாம் செவ்வழி உணர்வு தோன்ற செப்பினம், செம்மையான உணர்வில் கும்பகர்ணன் எவ்வாறு எல்லாம் போர் செய்தான் என்பதை நான் சொல்லினேன். இன்னமும் கும்பகர்ணனினது மரண செய்தி இலங்கையில ராவணன் கிட்ட எட்டவில்லை. போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மாயா சனகனை உருவாக்குகிறார்கள். அதனால இந்த போர்க்கள நிகழ்ச்சி என்னவென்றே யாருக்கு தெரியாது, ராவணனுக்கு தெரியாது.
ஆகவே கம்பன் சொல்லுகிறான், இதுகாரும் ராமனை எதிர்த்த கும்பகர்ணனினது செம்மையான போர் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு முறையாக எடுத்து சொன்னேன். இனி எதனை சொல்ல போகிறேன் தெரியுமா? இவ்வழி இனி இந்த இலங்கையில் என்ன நடந்தது, போர்க்கள நிகழ்ச்சியை சொல்லி ஆயிற்று. இனி இலங்கையில என்ன நடந்தது? இலங்கை வேந்தன், இலங்கை மன்னனாகிய ராவணன் வேட்கை சீதையின் பால் கொண்ட பெருமையான காமத்தினால் வெவ்வழி மாயை ஒன்று அறம் அல்லாத சிறுமைக்கு உட்பட்டதாகிய ஒரு மாயை செயல் ஒன்றினை செய்தற்கு முன்வருகிறான். வேறு இருந்து எண்ணி வேறாக இருந்து தனி இடத்திலே இருந்து யோசிக்கிறான். ஏதாயிலும் செய்து, ஏதாயிலும் ஒரு மாயை செயலையாவது செய்து இந்த சீதையை தன்பால் திருப்பி விட வேண்டும் என்று எண்ணுகிறான். நினைந்து இயற்றியது இயம்புலுற்றாம். அந்த ராவணன் என்ன செய்தான் என்பதை நான் இனி சொல்ல தலைப்படுகிறேன் என்று கம்பன் தொடங்குகிறான். என்ன செய்தான் ராவணன்? மாதிரம் கடந்த தோளான் மந்திர இருக்கை வந்த மோதரன் எனும் நாமத்து ஒருவனை முறையின் நோக்கி சீதையை எய்தி உள்ளம் சிறுமையின் தீரும் செய்கை யாது எனக்கு உணர்த்தி இன்று என் உயிர் ஈதி என்றான். ராவணனுக்கு என்ன பெருமையா? மாதிரம் கடந்த தோளான். மாதிரம்னா திசைகள். அவன் எழுந்து நின்றான்னா அவனுடைய 10 தோள்களும் எல்லா திசைகளினையும் நிறைத்து எல்லா திக்குகளிலும் வெற்றியினை தரத்தக்க வீரம் செறிந்த தோள் அவனுடைய தோள். ஆகவே மாதிரம் கடந்த தோழம், அனைத்து திக்குகளிலும் வெற்றியை பெற்றவன். அப்படிப்பட்ட தோள் ஆற்றலை உடையவன். மந்திர இருக்கை வந்த தன்னுடைய ஆலோசனை மண்டபத்தினுக்கு வந்த, மந்திரம்னு சொன்னா அமைச்சர்கள் குழாத்தினுக்கு மந்திர சுற்றம்னு பேர். எதனையும் ஆராய்ந்து சொல்லுவதற்கு உரிய அறிவில் சிறந்த சான்றோர்கள் குழுமின இடத்திற்கு மந்திர சுற்றம்னு பேர். ஆகவே தன்னுடைய மந்திர இருக்கை அமைச்சர்களோடு ஆலோசனை செய்தற்கு உண்டான இடத்திற்கு வரவழைத்தான். யார? மோதிரன் எனும் நாமத்து ஒருவனை. மோதிரன்னா மகோதரன்னு பேர். மகோதரன் என்கின்ற பெயருக்கு உடைய ஒருவனை முறையின் நோக்கி, ரொம்ப அழகான பார்த்தான். அந்த அமைச்சனுக்கு உண்டான தகுதியை கொடுத்து அவனை முறையாக அழைத்து அவனிடம் நிதானமா கேட்டான். என்ன? சீதையை எய்தி, நான் சீதையை அடைந்து உள்ளம் சிறுமையின் தீரும் செய்கையாது, மன துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழி என்ன? இப்ப எனக்கு தேவை ஒன்றுதான், சீதையை பார்க்க வேண்டும், அவளை நான் அடைவதற்கு உண்டான வழி ஏதாயிலும் ஒன்றை உடனடியாக சொல். அந்த அளவிற்கு சீதையின் பால் என் காமம் கணத்திற்கு கணம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாம்? ஆகவே உள்ளம் சிறுமையின் தீரும் செய்கையானது, என்னுடைய உள்ளமானது சீதை கிடைக்கவில்லையே என்கின்ற துன்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறது. சிறுமை நக துன்பம், துன்பத்தில் தவித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு உணர்த்தி அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை எனக்கு நீ சொல்ல வேண்டும். இன்று இப்பொழுது சொன்னால்தான் என்ன ஆகுமா? என் உயிர் ஈதி என்றான். எனது இனிய உயிரை மகோதரா நீதான் காக்க வேண்டும். நான் சீதையை அடைதற்கு, அவள் என் பால் திரும்புவதற்கு ஏதாயிலும் உபாயம் உண்டு என்றால் உடனே சொல், அதை நான் செய்தாக வேண்டும். பாரதி ஒரு இடத்துல சொல்லுவான், பாஞ்சாலி சபதத்தில், தனக்கு இப்படிப்பட்ட அநீதியை இழைத்தார்களே, இவ்வாறு இழைத்த கௌரவர்கள் செய்தது முறையான்னு பாஞ்சாலி கேட்ட உடனே பீஷ்மர் சொல்லுவார், இன்றைய வழக்கத்தில் இது சரிதான். உடனே திரௌபதிக்கு கோபம் வரும். ராமாயண கதையை தான் எடுத்து சொல்லுவார்.
மாற்றான் மனையாகிய சீதையை மன்னன் ராவணன் எடுத்து வந்த பொழுது இந்த செய்கை சரியான்னு கேட்டா நன்று நன்று என்று சொன்னார்களா அமைச்சர்கள்? அதுபோல் அல்லவா நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதற்கேற்றார் போல கம்பன் ராவணன் செய்தது தவறு, அந்த தவறை பெரியதோர் குற்றமாக மாற்றுவதற்கு மகோதரன் அறிவுரை சொல்றான். இவன் ஒரு அமைச்சன். எப்படியா? உணர்த்துவன் இன்று நன்று ஓர் உபாயத்தின் உறுதி மாயை புணர்த்துவன் சீதை தானே புணர்வது ஓர் வினயம் போற்றி கணத்து வன் சனகன் தன்னை கட்டினன் கொணர்ந்து காட்டின் மனத்தொழில் புரியும் அன்றே மறுத்தனை உருவம் மாற்றி. என்ன அழகான கம்பன் கிட்ட நான் அடிக்கடி ரசிக்கிற விஷயம், பலமுறை சொல்லிவிட்டேன். துண்டு துண்டு சொற்றொடரை போட்டு ஒரு நாடகத்தையே அங்கு உருவாக்கிடு. என் மனத்துன்பத்தை போக்குதற்கு வழி சொல்லுன்னா ராவணன். அதுக்கு சொல்றான் மகோதரன், இன்று நன்று ஓர் உபாயத்தின் உறுதி உணர்த்துவன். இப்போ உனக்கு நன்மை தரத்தக்கதாக உரிய ஒப்பற்ற ஒரு உபாயத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். உறுதியான உபாயம், இதுல தவறே நடக்காது. நீ நினைத்தது போல் சீதை உன்னை விரும்பி வந்து அடைவாள். அந்த மாதிரி ஒரு உபாயத்தை நான் தரப்போறேன். என்ன அழகான வார்த்தையை போட்டார். சீதை தானே புணர்வது மாயை புணர்த்துவன். சீதை தானே விரும்பி உன்னோடு வந்து சேருவதற்கு உண்டான ஒரு மாயை செயலை நான் செய்ய போகிறேன். பிற்காலத்துல நான் பார்த்த சாரதின்னு ஒரு பத்திரிகையாளர், கதையாசிரியர், இலக்கிய திறனாய்வாளர், மிகச்சிறந்ததான பத்திரிகை தீபம் என்ற பெயர்ல நடத்தினார். அவருக்கு பேரே தீபம் நான் பார்த்த சாரதின்னு. அவர் எழுதின நாவல்கள் எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த நாவல்கள். குறிஞ்சி மலர், பொன்விலங்கு, ஆத்மாவின் ராகங்கள், நீல நயனங்கள், சத்திய வெள்ளம், இதெல்லாம் ரொம்ப அழகான நாவல்கள். அவர் முறையா புலவர் கல்வி கற்றவர். அதனால நன்கு தரமான மரபு கவிதைகள் எழுதுவார். அந்த கவிதைகளுக்கு தனக்கு உண்டான ஒரு புனைப்பெயரை வேற வைத்துக் கொண்டார், நவநீத கவி என்று. அதில் ஒரு கவிதையில ஒரு அழகான மேற்கோளை காட்டுவார். என்னவென்றால், மாதர் வலிய வந்து புல்லும் சுகம் போல. ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள், இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். ஆணின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் பெண்ணானவள் வந்து அந்த ஆணை தழுவுதல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் ஒரு ஆண் எதிர்பாராத நிலையில ஒரு பெண்ணே மனத்தின் கண் மிகுதியான மகிழ்ச்சியை கொண்டு தன்னை விரும்பக்கூடிய ஆடவனை தானே வலிந்து சென்று அணைக்க வேண்டும் என்று வந்தால் அது எத்தகு மகிழ்ச்சியை தரும் என்பது மிக உயர்ந்ததுன்னு எழுதுவர். அந்த அடிப்படை விளக்கத்தோட இங்க பார்த்தீர்கள் என்றால் மகோதரன் அழகா சொன்னா என்னவா, சீதை தானே புணர்வது ஓர் வினயம் போற்றி. சீதை தானாகவே வந்து உன்னை அணைக்கக்கூடிய அளவுல நான் ஒப்பில்லாததோர் வஞ்சனையை செய்ய போகிறேன். அவளே விரும்பி வந்து உன்னை அணைக்கணும். ஆகவே ஓர் வினயம் போற்றி ஓர் ஒப்பில்லாத வஞ்சகத்தை செய்ய போகிறேன். யாரை கொண்டு? மறுத்தனை உருவம் மாற்றி. மறுத்தன் எனும் அரக்கனை நான் உருவம் மாற்ற போறேன். மறுத்தனை உருவம் மாற்றி மறுத்தன் என்கின்ற அரக்கனை நான் உருவம் மாற்றப் போகிறேன். எது போல? ஜனகனை போல அவனது உருவத்தை மாற்றி சீதையிடம் போய் நிற்க வைக்க போகிறேன். எப்படி? சீதை தானே புணர்வது ஓர் வினயம் போற்றி கணத்து, ஒரு கண நேரத்துக்குள்ள வன் சனகன் தன்னை காட்டினேன்.
வலிமை வாய்ந்த சனகனை சீதை முன்னாடி போய் காட்ட போகிறேன். எப்படி? வஞ்சனையால் கொணர்ந்து காட்டின் மனத்தொழில் புரியும் அன்றி. இப்ப ஜனகனே வந்து சொல்லுவது போல ஒரு வஞ்சனையான காட்சியை உருவாக்கினால் அதனால் மனம் திருந்தி அந்த சீதையே உன்னை வந்து விரும்பி மணந்து கொள்வாள் அல்லவா? மனத்தொழில் புரியும் அன்றே உன்னை திருமணம் செய்து கொள்ள சீதை விரும்புவாள் அல்லவா? ஆகவே நான் மருத்தனை உருவம் மாற்றி ஜனகனாக காட்சி அளிக்க செய்கிறேன். என்ன என அவன் உரைத்தலோடும் எழுந்து மார்பு இருக புள்ளி அனையவன் தன்னை கொண்டு ஆங்கு அணுகுதி அன்ப என்ன புனை மலர் சரள சோலை நோக்கினன் எழுந்து போனான் வினைகளை கற்பின் வென்ற விளக்கினை வெறுவல் காண். என்ன அழகு! ராவணன் காமம் என்கின்ற ஒன்றினால எவ்வளவு இழிவான செயலுக்கு போனான்னு பாருங்க. மகோதரன் வஞ்சனையால சீதையை ஏமாற்றலாம். ஆகா, இது காட்டிலும் மிகச்சிறந்த வழிமுறை ஏதும் இல்லை என்று ராவணன் அந்த மகோதரனை ஆறத் தழுவி கொள்ளுகிறான். காமம் அறிவை மயக்குவது என்பதோடு அவனிடம் உண்டானதாகிய ஆளுமையையும் கெடுக்கின்றதற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. ஒரு சாதாரண அமைச்சன் சொன்ன ஒரு கேவலமான கருத்தை காமத்தின் வயப்பட்ட ராவணனுக்கு பெரியதோர் கருத்தாக அவனாக கருதி கொண்டு அந்த அமைச்சனை ஆற தழுவுகிறானா? எப்படி? என அவன் உரைத்தலோடும் இவ்வாறு உரிய விளக்கத்தை மகோதரன் தந்த உடனே எழுந்து மார்பு இருக புள்ளி தன்னுடைய அரியாசனத்திலிருந்து எழுந்த ராவணன் அந்த மகோதரனை மார்பு உற தழுவி கொண்டான். அனையவன் தன்னை கொண்டு ஆங்கு அணுகுதி அன்ப. அமைச்சனுக்கு அன்பனே என்றான். யாரு? அந்த அரக்கனாகிய மருத்தனை ஜனகனை போல உருவம் மாற்றி ஆங்கு அணுகுதி அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையிடம் அழைத்து செல் என்ன என்று சொல்லி புனை மலர் சரள சோலை நோக்கினான். ரொம்ப அழகான இடம் அந்த புனை மலர் சரள சோலைன்னா அழகிய மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இனிய அசோக வனத்தை நோக்கினான். எதற்கா நோக்கி எழுந்து போனானா? எதற்கு போனானா? வினைகளை கற்பின் வென்ற விளக்கினை வெறுவல் காண்பான். தீய வினைகளை தன்னுடைய கற்பின் திண்மையால் ஒரு பொருட்டாக எண்ணாது இந்நாள் வரை இருக்கின்ற அந்த சீதையை தந்தையை காட்டி அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினுக்கு சென்றான். இதுவரைக்கும் இவனால் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலை கண்டும் அஞ்சாது நின்றவள் சீதை. தான் கொண்ட கற்பினால் இந்நாள் வரை இந்த ராவணன் செய்த எல்லா விதமான செயல்களுக்கும் அவள் அச்சத்தை காட்டவில்லை. அவனை எதிர்த்து நின்றாள். அப்படி நின்றவளாகிய சீதையிடம் அவளது தந்தையை கொண்டு செலுத்தினாள். எல்லா பெண்களுக்கும் பிறந்த வீட்டின் பாசம் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ராமாயணத்தின் தொடக்க பகுதியான மந்தரை சூழ்ச்சி படலத்துல மந்தரை 3 காரணங்களை சொன்னார். முதல் 2 காரணம் சொல்லுகின்ற பொழுது கோசலை கவலையே படல. முதல்ல என்ன காரணம் சொன்னால், இன்று ராமன் பட்டத்திற்கு வந்தால் அவனுக்கு பிறகு அவன் மகன்தான் வருவான். உன்னுடைய மகனாகிய பரதன் வாய்ப்பே பெற முடியாது. அவன் பராரியாய் ஒன்றுமே இல்லாமல் பதவி இல்லாமலேயே வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்று சொன்ன போது கவலைப்படல கோசல். மன்னிக்கணும், கைகேயி கவலைப்படல. அடுத்த ஒரு படி போனான். ராமன் பட்டத்திற்கு வந்தால் ராமனினுடைய தாயாகிய கோசலை தான் மிக பெரியதாகிய தகுதிக்கு உரியவளாவாள்.
நாடே அவள் சொல்லினை கேட்டுதான் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை நாடியவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை உபசரிப்பதற்கு கூட நீ கோசலையிடம்தான் கையேந்த வேண்டி இருக்கும். அதற்கும் கவலைப்படல. அதனால் என்ன அப்படின்னு மூன்றாவது ஒரு காரணம் சொன்ன, மனம் திரும்பாத கைகேயி கூட மனம் திரும்பின. என்ன காரணம் சொன்னா, கைகேயி நீ பரதனுக்கு பட்டம் கட்டுவதற்கு வாய்ப்பை உருவாக்கவில்லைன்னா உன் தந்தை அழிந்து போவான். ஏன்? ராமன் பட்டத்திற்கு வந்தால் ராமனினுடைய மாமனாகிய ஜனகன் அவன் கேட்கின்ற பொழுதெல்லாம் ராமன் உதவிக்கு போவான். உன் தந்தை கேகயனுக்கும் ஜனகனுக்கும் நெடுநாள் பகை உண்டு. இந்நாள் வரை ஜனகன் ஏன் கேகயனை தாக்கவில்லைன்னா, இப்பொழுது நாட்டை ஆள்பவன் தயரதன். தன் மாமனாருக்கு ஏதாகிலும் ஒரு துன்பம்னா தயரதன் கேகயனுக்கு துணையாக செல்வான். நாளை ராமன் பட்டத்திற்கு வந்தால் ஜனகன் துணிந்து கேகயனை தாக்குவான். அப்பொழுது ஜனகனுக்கு உதவி செய்ய ராமன் செல்லுவான். ஆகவே அயோத்தி படையும் ஜனகனது படையும் சேர்ந்தால் கேகயன் படை அழியும், உன் தந்தை அழிவான். உன் தந்தை அழிவதற்கு நீயே காரணமாகிறாய்ன பொழுது பிறந்த வீட்டின் பாசம் கைகேயினுடைய மனதை மாற்றச் செய்து. அதே யுக்தி தான் இங்கேயும் செய்யலாம்னு முயலுகிறான் மகோதர். ஜனகனை அங்கு அழைத்து வந்தால் தந்தையை பார்த்த வேகத்தில் தந்தையால் சொல்லப்படக்கூடிய செயலுக்கு இந்த சீதை உட்பட்டு விடுவாள் என்ற எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள், ஏதொன்றினுக்கும் சீதை மயங்கல. அதனால இறுதியாக செய்தற்கு உண்டான ஒரு அழகானதோர் செயல், மாயா சனகனை உருவாக்கி அங்கு சென்று நிறுத்துவோம். அதன் பின் சீதைக்கும் அந்த மாயா சனகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல்களை கொண்டு அந்த சீதை தன்பால் திரும்புவாள் என்று ராவணன் நினைச்சான். அதனால அங்கே கொண்டு போ என்று சொல்லி இந்த சனகன் மாயா சனகன் அந்த அசோகவனத்திற்கு போகக்கூடிய நேரத்துல தானும் அங்கு நடப்பதை காணுதற்கு ராவணனும் போக தலைப்பட்டான். மின் ஒளிர் மகுட கோடி வெயில் ஒளி விரித்து வீச துண் இருள் இரிந்து தோற்ப சுடர்மணி தோழில் தோன்றும் பொன்னரி மாலை நீல வரையில் வீழ் அருவி பொற்ப நல் நெடும் களி மால் யானை நானுற நடந்து வந்தான். எப்படி ராவணன் நடந்து வந்தானா, இது கம்பனுக்கு எப்பவுமே ஒரு அழகான வர்ணம். மிகச்சிறந்த வீரர்கள் நடந்து வருவதை ஆண் யானையின் நடைக்கு ஒப்பிடுவோம். ஏற்கனவே ராமனை சொல்லும் போது நாகமும் நாகமும் நாண நடந்தான் எழுதின. நாகம்னா யானை. சீதையின் பார்வையிலேயே ராமனது நடை யானை நடைன்னு ஒரு இடத்துல போதகம் ஒதுங்க கண்டன்னு யானையின் நடையை போன்று இருந்தது ராமனது நடைன்னு சீதை மகிழ்ந்தாள். அதே மாதிரி இங்கு ராவணன் நடைய சொல்றார். எப்படி? மின் ஒளிர் மகுட கோடி, ஒளி சிந்தக்கூடிய ரத்தினங்களினால் பதிக்க பெற்ற மகுட வரிசை. இன்னும் 10 தலை 10 மகுடம் இருக்கு. வெயில் ஒளி விரித்து வீச, இள வெயிலை போன்று அந்த மகுடங்களிலிருந்து ரத்தினங்களினது ஒளி எல்லா இடங்களிலும் வீச, துண் இருள் இரிந்து தோற்ப, நெருங்கி இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் அஞ்சி ஓடுகிறதா அத்தகைய ரத்தன ஒளியா. சுடர்மணி தோளில் தோன்றும் ஒளி உடைய மணிகளை அணிந்த தோளில் விளங்கக்கூடியன்னா தோல்ல வாகு வலயம்னு போட்டு இருக்கான். அதுல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டு இருக்கின்றன. பொன்னரி மாலை, அப்புறம் கழுத்துல பொன்னால் செய்யப்பட்ட மாலை. நீலவரையின் வீழ் அருவி பொற்ப, நீலமலையிலிருந்து விழக்கூடிய அருவி போல பரந்த அவனது தோள் மலை போல இருக்க, அந்த தோள்
ஆகிய மலையிலிருந்து அருவி வீழ்வது போல பெரிய பொன்னால் ஆகிய மாலை இவன் கழுத்துல விழுந்திருக்கு. நல் நெடுங்களி மால் யானை நல்லிண இலக்கணம் பொருந்தின நெடிது உயர்ந்த நல்ல மதநீரை சிந்தக்கூடிய ஆண் யானையை போன்று நாணுற நடந்து வந்தான். அந்த ஆண் யானையே வெட்கப்படக்கூடிய அளவினுக்கு அதனை காட்டிலும் கம்பீரமாக ராவணன் நடந்து அசோகவனத்தினுக்கு வருகிறான். விளக்கு ஒரு விளக்கம் தாங்கி மின் அணி அரவின் சுற்றி இளைப்புறும் மருங்குல் நோவ முலை சுமந்து இயங்கும் என்ன முளைப்பிறை நெற்றி வான மடந்தையர் முன்னும் பின்னும் வளைத்தனர் வந்து சூழ வந்திகர் வாழ்த்த வந்தார். நான் ரொம்ப பல நேரங்கள்ல சொல்லி இருக்கேன், ஆற்றல் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், வரபலம் இருக்கலாம், இவ்வளவும் இருந்தும் வாழ்க்கைய மிக சுவாரஸ்யமா அனுபவிப்பதற்கு உண்டான மனதும் இருக்கணும், ரசனையும் இருக்கணும். ராவணன் கிட்ட அது ரொம்ப ஜாஸ்தி. அசோகவனத்துக்கு சீதையை பார்க்க போறான். அவனை சுற்றி யாரெல்லாம் போனார்களா? முளைப்பிறை நெற்றி வான மடந்தையர், இளம்பிறையை போன்ற அழகான ஒளி சிந்தக்கூடிய நெற்றியை பெற்றுள்ள தெய்வலோகத்து பெண்கள், விளக்கு ஓர் விளக்கம் தாங்கி, ஒளியுள்ள விளக்கு ஒரு விளக்கை தாங்கி கொண்டு செல்வது போல இவர்களே பிரகாசமா இருக்கிறார்கள். ஏற்கனவே ராவணன் அணிந்திருக்கக்கூடிய மகுடம், அணிகலன், பொன்மாலை இதுல அவன் பிரகாசமா இருக்கான். அப்படி பிரகாசமா இருக்கக்கூடிய ராவணனை சுற்றி இயற்கையாகவே பிரகாசிக்கக்கூடிய தெய்வலோக பெண்கள், அந்த பிரகாசம் போதாது என்று அத்துணை பெண்கள் கையிலேயும் ஒரு விளக்கு வேறு, ஒரு விளக்கே விளக்கை தாங்கி வருவது போல, ஒரு ஒளியே ஒரு ஒளியை தாங்கி வருவது போல மின் அணி அரவின் சுற்றி ஒளி பொருந்திய மேகலையை பாம்பு போல் இடுப்பிலே சுற்றி, அந்த மேகலாபரணத்துல பல்வேறு ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அவைகளால் எழுப்பப்படக்கூடிய ஒளி. இளைப்புறும் மருங்குல் நோவ, ஏற்கனவே அவர்கள் இடையானது இழைத்திருக்கிறது. இவ்வாறு நடை பயிலுவதினால் மேலும் அந்த இடையானது நொந்து கொள்ளுகிறது. ஆகவே நோக முலை சுமந்து இயங்கும் என்ன, அவர்களினது பருத்த மார்பகங்களை கொண்டு அவர்கள் இயங்குவதால் அவர்கள் இடை மேலும் வருந்தக்கூடிய அளவில் துன்பத்தை பெறுகின்றதா. அப்படிப்பட்ட அழகிய தெய்வலோக ஒளி சிந்தக்கூடிய அழகான பெண்கள் முன்னும் பின்னும் வளைத்தனர் வந்து சூழ, ராவணன் முன்னும் ராவணன் பின்னும் வளைத்து நின்று உடனாக வருகிறார்கள். அவ்வளவு அழகான பெண்கள். இதுல ஒரு உளவியல் இருக்கு. சீதை கிட்ட இவ்வளவு அழகான பெண்களோடு ராவணன் போய் என்ன சொல்லாமல் சொல்லுகிறான்? இத்துணை அழகானவர்கள் இருந்தும் அவர்கள் பால் என் மனது செல்லவில்லை, இவர்களை காட்டிலும் எழிலும் அழகும் மிக்க இருக்கக்கூடிய உன்னைதான் என் மனது நாடுகிறது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறது. ஆகவே இத்தகைய அழகான இளம் பெண்கள், தெய்வலோக பெண்கள் இவனை சுற்றி வர யார் என்ன செய்தார்களா? வந்திகர் வாழ்த்த வந்தான். பரவி வாழ்த்துவோர். வந்திகர்னா பராக் சொல்றவங்க. இந்த ராஜ அப்படின்னு பராக் சொல்லுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு பேர் வந்திகர்னு பேர். எப்பொழுது எல்லாம் மன்னன் வருகிறானோ அவனுக்கெல்லாம் பராக் சொல்லணும். அவ்வாறு சொல்லக்கூடிய நிலையில அந்த வந்திகர்கள் ராவணனை வாழ்த்த, ராவணன் இத்தகு அழகிய இளம் பெண்கள் புடைசூழ அசோகவனத்தினுக்கு செல்லுகிறான். போய் அங்க ஒரு பீடத்தில் அமர்ந்து கொள்ள, அவனுக்கு எனக்கு ஒரு இருக்கை இருக்கு இல்லையா, அமர்ந்து கொண்டு சீதையை பார்த்து பேச, பண்களால் கிளவி செய்து பவளத்தால் அதரம் ஆக்கி
பெண்கள் ஆனார்க்குள் நல்ல உறுப்பு எல்லாம் பெருக்கின் இட்ட எண்களால் அளவு மான குணம் தொகுத்து இயற்றினாளை கண்களால் அரக்கன் கண்டான் அவளை ஓர் கலக்கம் காண். கம்பன் போர்க்கவிதைகளை எழுதுவதை காட்டிலும் இந்த மாதிரி ஒவ்வொருவர் மனத்துல இருக்கக்கூடிய இந்த கிடக்கைகள் இருக்குல்ல, ஆசைகள், அதை எழுதுகின்ற பொழுது கம்பனினுடைய தனித்தன்மை ரொம்ப வசதியா தெரியும். 4 வரி பாட்டுல ராவணனது மன கிடக்கை என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவன் சீதையை எவ்வாறு மதிப்பீடு செய்திருக்கிறான். எப்படியா, பண்களால் கிளவி செய்து சீதை பேசினால் இசை தோன்றுவது போல இருக்கும். இசையால் பேச்சை செய்தான். அவ பேசுவது இசை இல்லையா, இசையே பேச்சாக மாறினால் எப்படி இருக்கும், அப்படி பேசக்கூடியவன். அவ இசை போல பேசல, இசையே பேச்சாக மாறி இருக்கிறது. எவ்வளவு அழகா பேசி இருப்பார். கோபமா இது வரைக்கும் பேசினதே அப்படி. ராவணன் கிட்ட அவன் நிச்சயமா பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. சீதையானவள் ராவணனிடம் கடுமையாக பேசும் போதே ஒரு இனிய இசை பேச்சாக வருவது போல இருந்ததுன்னு ராவணன் உணர்ந்தான்னா, அவன் இனிமையா பேசினா, இச்சையோட பேசினா எப்படி இருக்கும். அப்படி சொல்லிட்டு அழகா சொன்னா, பவளத்தால் அதரம், அவளுடைய வாய் இதழ்கள் இருக்கே பவளத்தினால் செய்யப்பட்ட. இந்த பவளத்தினது சிகப்பு, அதனுடைய மென்மை, அதனுடைய அழகு, அப்படிப்பட்ட அதரம்னா இதழ். பவளத்தால் அதரம் ஆக்கி. அடுத்த வார்த்தை பாருங்க, பெண்கள் ஆனார்க்குள் நல்ல உறுப்பு எல்லாம் பெருக்கின் ஈட்ட. எப்படியா, பெண்களாய் பிறந்தவர்களுக்கு, எப்படி அழகான பெண்களாய் பிறந்தவர்களுக்கு உரிய அங்க அவயங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட அங்க அவயங்களை கொண்டு அழகாக உருவாக்கப்பட்டவள் சீதை. சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா, வாட் ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட், ஆல் த பெஸ்ட் புட் டுகெதர் இன் அ பிளேஸ் தட் இஸ் சீதை. வெரி சிம்பிள். நான் ஏன் ஆங்கிலத்துல சொல்லன்னா, இது ஒரு ஆங்கில கவிஞனினுடைய கற்பனை. உலகத்துல எது எல்லாம் அழகு என்று இருக்கிறதோ அந்த அழகுகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஓர் உருவமாக மாற்றினால் அதுதான் இவள். ஆகவேதான் பெண்கள் ஆனார்க்குள் நல்ல லட்சணம் பொருந்தின பெண்களாக இருப்பவர்களுக்கு நல்ல உறுப்பு எல்லாம். இந்த லட்சணமான பெண்களுக்கு எந்தெந்த உறுப்புகள் எப்படி இருந்தால் அந்த அழகானது கூடிய நிலையில் இருக்குமோ அப்படிப்பட்ட உறுப்புகள் எல்லாம் பெருக்கின் ஈட்ட மிகுதியாக சேர்த்து உண்டாக்கின. ஏற்கனவே காளிதாசன் கற்பனையை சொல்லியிருப்பேன். குமார சம்பவத்தில் ஒரு இடம் வரும், தவத்துல இருக்கக்கூடிய சிவனை தன்பால் ஈர்க்க பார்வதியை பிரம்மன் படைக்கிறான். எப்படி படைத்தானாம் பிரம்மன், முதல்ல உலகத்தில் இருக்கிற அழகையெல்லாம் ஒன்றாக திரட்டினான். திரட்டி பார்வதியின் கால் பெருவிரல்ல இருந்து படைத்து கொண்டே வந்தான். பார்வதியினுடைய இடை வரைக்கும் வந்தான, அழகு தீர்ந்து போயிற்று. உலகத்துல இருந்த அழகு எல்லாம் பார்வதியின் இடையோடு முடிந்து விட்டது. அழகே அப்பொழுது இல்லையா. உடனே பிரம்மன் அழகு என்பதை மீண்டும் படைத்து அதனை கொண்டு பார்வதியினது உருவத்தை முழுமை செய்தான் என்று சொன்னால் அந்த பார்வதி எவ்வளவு அழகா இருக்கும். இது காளிதாசன் கற்பனை. கம்பன் எல்லாவற்றிற்கும் மேல ஒரு படி போன. உலகத்துல ஒரு லட்சணமான பெண்ணுன்னா எதனால அவள் லட்சணமா இருக்கா, எந்த உறுப்பினால் அவளுக்கு அந்த லட்சணம் அழகாக அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த லட்சணங்களை எல்லாம் ஒன்றா திரட்டு, அவைகளை மிகுதியாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் சீதையா. உறுப்பு எல்லாம் பெருக்கின் இட்ட, ரொம்ப அழகான விஷயம், எண்களால் அளவு ஆம் மான குணம் தொகுத்து.
எண்ணி அளவிட முடியாத பெருமை மிகு பண்புகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டது. அவகிட்ட இருக்கிற நல்ல குணம் இத்தனைன்னு எண்ணி சொல்ல முடியாது. உலகத்துல எவைகளையெல்லாம் நல்ல குணம்னு சொல்லுகிறீர்களோ அத்தனை குணம் அவகிட்ட இருக்கு. அதனால்தான் எண்களால் அளவாம் மானாக்குணம் தொகுப்பு. எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு உலகத்துல எத்தனை நல்ல குணம் உண்டோ அத்தனையும் சீதை கிட்ட இருக்கு. நீ தனியா நல்ல குணம்னு வேற எங்கேயும் போய் தேட வேண்டும். இயற்றினாலே அப்படிப்பட்ட அழகோடு உருவாக்கப்பட்ட சீதையை கண்களால் அரக்கன் கண்டான். ஏன் கண்களால்? தன் கண்களின் வழி காமத்தை காட்டக்கூடிய அளவுல அவளை பார்த்தோம். சொல்றோம் இல்லையா, கண்ணாலேயே சாப்பிடுறவன் மாதிரி பாக்குறாங்க. கண்கள் பாக்குறது கண்களால தானே பார்க்க முடியும். எதுக்கு கண்களால்னு கம்பன் போட்டான்னு மற்றவர்கள் பார்த்தார்கள். இந்த ராவணன் இப்படிப்பட்ட அழகு மிக்க சீதையை விழுங்குபவனை போல பார்த்துட்டு என்ன நினைச்சானா, அவளை ஓர் கலக்கம் காண்பான். அந்த சீதைக்கு ஒரு பெரிய மனக்கலக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தான். அவளை கொஞ்சம் அலைக்கழிக்க வேண்டும், அச்சப்பட வைக்க வேண்டும், அவலிக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய நிலையை அவள் புரிந்து கொண்டு நம்மீது அவள் ஆசை கொள்ள தொடங்குவாள்னு இவனா நினைச்சான். ஒரு டைட் கார்னரை கிரியேட் பண்ணிட்டா என்ன ஆகும்? அப்ப யார் நமக்கு ஆதரவுக்கு அருகில் நிற்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் மனது சென்று சேரும். இது இயல்பான உளவியல். அதனால என்ன செய்தான்? இட்டதோர் இரண பீடத்து அமரரை இருக்கை நின்றும் கட்டத்தோள் கானம் சுற்ற கடல் ஒன்று காவானின் தோன்ற வட்டவெண் கவிகை ஓங்க சாமரை மருங்கு வீச தொட்டது ஓர் சுரிகை ஆளன் இருந்தனன் இணைய சொன்னான். தன்னுடைய தோற்றம் நம்ம தஞ்சை மாவட்டத்துல நாங்க ஒரு சொல்லுவோம், பந்தா காட்டுறது. நான் யார் அப்படின்றது பேசாமலேயே என்னை சுற்றி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு காட்டுதல். ஆள் ரொம்ப பந்தாவா வராங்க, ரொம்ப அலம்பலா இருக்கிறது. இதெல்லாம் தஞ்சை மாவட்டத்தினுடைய சில அழகான சொற்கள். பாருங்க சார், அவன் பந்தாவும் அவனும் எப்படி காண்பிக்கிறானா ராவணன். தொட்டது ஓர் சுரிகை ஆளன், இடையிலே கட்டிய குற்று உடைவாளை உடைய ராவணன். நான் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு சீதை கிட்ட வந்து அவ அச்சப்பட்டுடுவோம். சின்னதா ஒரு குத்துவாளை மாத்திரம் இடுப்புல சொருகி இருக்கிறான். இட்டதோர் இரண பீடத்து, இரணம்னா பொண்ணு. அந்த அசோகவனத்துல பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பீடம், இருக்கை. அந்த பீடத்துல அமரரை இருக்கை நின்றும் தேவர்களை தங்கள் இருப்பிடத்தில் இருந்து கட்ட தோள் காணம் சுற்ற அப்புறப்படுத்தி களைந்த தோள்களின் தொகுதி சூழ்ந்திருக்க. எப்படி இவனை சுற்றி தேவர்கள் ஏவல் கேட்டு நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு தன் கம்பீரத்தை காட்டினான். பார்த்துக்கொள், தேவர்கள் எனக்கு பணிமக்களாக இருக்கிறார்கள். நீ வழிபாடு செய்யக்கூடிய இறைத்தன்மை உடைய தேவர்கள் எனக்கு பணிமக்களாக இருக்கிறார்கள். ஆகவே கழல் ஒன்று கவானின் தோன்ற எடுத்து வைத்த ஒரு கால் தொடை மீது தோன்ற, கால் மேல கால் போட்டுக்கொண்டு. என்ன அழகு பாருங்க. கழல் ஒன்று காவான்னா தொடை. ஒரு காலில் இருக்கிற கழல் தொடை மேல தெரியறதுன்னா அப்படி இடது கால ஊன்றி வலது கால அப்படி மேல போட்டிருக்கான். கால் மேல கால் போட்டுக்கொண்டு கம்பீரமா உட்காரணும் இல்லையா? தோன்ற வட்டவெண் கவிகை ஓங்க, தலைக்கு மேல வெண்கொற்ற கொடை விளங்க சாமரை மருங்கு வீச, இந்த அழகிய இளம் பெண்கள் இருபுறமும் சாமரைகள் வீச இருந்தனன். அந்த பொன்னாசத்தில் ஆசனத்தில் அமர்ந்தவனாகிய ராவணன் இணைய சொன்னான். கீழே வரக்கூடிய செய்திகளை சொற்களை சீதை கிட்ட சொன்னான். என்ன?
என்றுதான் அடியேனுக்கு இறங்குவது. இந்த டோனே காமிக்கிறது பாருங்க. என்றுதான் அடியேனுக்கு இறங்குவது இந்து என்பான், என்றுதான் இரவியோடும் வேற்றுமை தெரிவது என்பான், என்றுதான் அணங்கு வாளிக்கு இலக்கு அலாதிருக்கலாவது, என்றுதான் உற்றது எல்லாம் இயம்புவான் எடுத்து. இந்த என்றுதான்றதைய என்ன மாடுலேஷன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது என்னப்பா, எப்ப நீ எனக்கு உத்தரவு கொடுப்ப, கம்பீரமா கேட்கல. அந்த சொல்லே ரொம்ப வருந்திய நிலையில தடுமாறின முறையில கேட்கிறேன். என்னைக்குதான்ப்பா என் கட்டம் போகும், எப்படியா? என்றுதான் அடியேனுக்கு இறங்குவது. தினம் உன்னை பார்க்க வர என்னுடைய வருகையை சற்றும் மதிக்காமல் இருக்கிறாய், என்றுதான் எனக்கு இணங்க போகிறாய், அடியேனாகிய என் பொருட்டு என்றுதான் மனத்தில் இரக்கம் காட்டப் போகிறாய், என்பால் ரவியோடு இந்து என்பான் வேற்றுமை தெரிவது என்றுதான், என்னிடத்தில் சூரியனுக்கு நிலவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு அறிய தோன்றும் நிலை என்றுதான். எப்படி? நாம் சூரியனை போன்ற கொடுமை உடையவன் அல்ல, நிலவு போன்ற குளுமை உடையவன் என்பதை நீ எப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள போகிறது. அதாவது காமவயப்பட்ட ராவணனுக்கு நிலவு கூட வெப்பமாக தோன்றும். அதனால இவன் என்ன சொல்லி காட்டுகிறான், இந்த கதிரவனுக்கும் நிலவுக்கும் இடையில சிக்கி தவிக்கிறேன், நிலவு கூட எனக்கு சூரியனை போல வெப்பத்தை தருகிறது, ஏனென்றால் காமத்தினால் தோன்றின விரக தாபத்துல நான் தடுமாறுறேன், நிலவு ஒளி கூட என்னை சூரியனை போல் தகிக்கிறது, அது எப்பொழுது மாறப்போகிறது என்றுதான் மாறும். அணங்க வாளிக்கு ஒரு ஆனங்கன் உருவமற்றவன், உருவம் இல்லாத மன்மதனது மலரம்புகளுக்கு இலக்கு அலாதிருக்கலாவது என்றுதான், அவனுடைய மலரம்புகளுக்கு இலக்கு ஆகாமல் என்றுதான் நான் காமத்தால் வருந்தாமல் இருப்பது, தான் உற்றது எல்லாம் தான் அடைந்த காம வருத்தங்களை எல்லாம் இயம்புவான் எடுத்து கொண்டான், சொல்வதற்காக அவன் எடுத்து கொண்டான், பேச தலைப்பட்டான். ஒரு பெண்ணிடம் போய் எந்த ஒரு ஆண்மகனும், மன்னிக்கணும், இது தெரிந்து சொல்லக்கூடிய விளக்கம், ஒரு முறையான ஒரு நல்ல குணநலன்கள் உடைய ஒரு ஆண்மகன் தன் மனையாளே ஆயினும் தான் அவள் பால் கொண்ட காமத்தை குறிப்பால் தான் உணர்த்தவன். அதுதான் மிகச்சிறந்த இல்லறம். அதே போல துணையாக வரக்கூடியவளும் தான் கணவன் பால் கொண்ட வேட்கையை மிகச்சிறந்த குறிப்புகளினால் தான் சுட்டவள். அதனாலதான் வள்ளுவர் எழுதினார், கண் இணை கண் நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் அல்ல. கண்களினால் விளக்கப்படாத காமம் சொற்களினால் விளக்கப்படுவது என்றால் அது அருவருப்பானது. அப்ப ராவணன் எந்த நிலைக்கும் போக தயாராயிட்டான். தான் சீதையின் பால் கொண்ட காமத்தை எப்படிப்பட்ட சொற்களிலாவது சொல்லி, இது ஒரு அருவருக்கக்கூடிய செயல்னு கூட அவனுக்கு தெரியல. இது நிறைய சிந்திக்கப்பட வேண்டிய இடம். எவ்வளவு பெரிய ஆண்மகனும் தான் விரும்பி தன்னை விரும்பி தனக்கு துணையாக வந்த மனையாளிடமே காமத்தை நனி நாகரீகமாக சொல்லணும். தமிழ் இலக்கிய மரபு அப்படித்தான் கற்றுத் தந்திருக்கிறது. இலக்கணமும் அப்படித்தான் வகுக்கிறார். அங்க வாய்ச்சொற்களினால் எந்த விதமான பயனும் இல்லை. உங்கள் கண்கள் அவைகளின் மூலமாக நீங்கள் தொடர்பு படுத்துவதற்கு உண்டான கருத்துகள் போதுமானது.
ஆனால் இங்க ராவணன் மிக மிக கீழ்த்தரமான முறையில இந்த சீதையின் பால் இவனால் கொண்டுள்ள தவறான காமம் இவனை எவ்வாறு எல்லாம் அலைக்கழிக்கிறது என்பதை சொல்ல வருகிறான். இதுதான் ஆபத்து. ஒரு பெண்ணிட மனையாளிடமே மிக வெளிப்படையாக காமத்தை பேசினால் மனையாளும் அருவருப்பாள். அப்ப மாற்றாளிடம் போய் இதை சொன்னார், மாற்றான் மனைவியிடம் இதை போய் சொன்னார். இன்னும் எவ்வளவு பெரிய அருவருப்பு தெரியல ராவணனுக்கு. காமம் கண்ணை மறைக்கும், அறிவை கெடுக்கும், ஒருவனது ஆளுமையை சிதைக்கும், பர்சனாலிட்டி அழிச்சு. ஆகவே என்ன கெஞ்சரா பாருங்க, வஞ்சானேன் எனக்கு நானே மாதரார் வடிவு கொண்ட நஞ்சு தோய் அமுதம் உண்பான் நச்சினேன், நாளும் தேய்ந்த நெஞ்சு நேரானது உம்மை நினைப்பு விட்டு ஆவி நீக்க அஞ்சினேன் அடியேன்னும் அடைக்கலம் அமுதின் வந்தீர். சீதைக்கு என்ன மரியாதை! இந்த ஒரு பாட்டு போதும் ராவணன் எவ்வளவு அருவருக்க தகுந்த நிலையில பேசுகிறான்னு காமிக்க. காமம் மீது உயர்ந்து போனதினால சீதையை ரொம்ப மரியாதையா, நீங்க எப்படியாவது எனக்கு உங்களினுடைய ஒப்புதலை தர வேண்டும், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அழைச்சு போய்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? எவ்வளவு அருவருக்கக்கூடிய நிலை பாருங்க. அமுதின் வந்தீர், அமுதத்தோடு அவதரித்தவள் நீ. திருமகள் பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடல்ல அமிழ்தம் வந்தது போல திருமகள் அங்கிருந்து வந்தவள். ஆகவே அமுதின் வந்தீர், அமிர்தத்தோடு உடன் பிறந்தவளாகிய திருமகளின் வடிவே சீதையே, வஞ்சானேன் வஞ்சனை தன்மை உடைய நானே எனக்கு, நான் எனக்காக மாதரார் வடிவு கொண்ட பெண்பாலார் உருவத்தை கொண்ட நஞ்சு தோய் அமுதம் உண்பான் நச்சினேன், நஞ்சு கலந்த அமுதத்தை உண்ணுதற்கு விரும்பினேன். எப்படி? நீ விஷோன்னு தெரியும், நீ கற்பின் கனலி, உன்னை ஒரு நாள் நான் துய்த்தேன் என்றால் எனக்கு மரணம் வரும்னு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை விரும்பினேன். எப்படி? எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த மரணம் உன்னை ஒரு முறை அனுபவித்ததன் பிறகு வரணும். எனக்கு மரணம் வரும்னு தெரியும், நானே விஷங்கலந்த உணவை உண்ணுவது போல நச்சாகிய உன்னை நானே கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறேன். உன்னை தீண்டுவதாலோ உன்னோடு சுகிப்பதாலோ நான் மரணத்தை அடைவேன் எனக்கு தெரியும், தெரிஞ்சு நானே விரும்பி கொண்டு வந்தது. இதை விட கேவலம் உண்டா? நச்சினேன் நாளும் தேய்ந்த நெஞ்சு நேரானது, நாளுக்கு நாள் தேய்ந்து போன என் மனது நேர்மை பண்பை கொண்டு விட்டது. உம்மை நினைப்பு விட்டு, உன்னை நினைப்பதை விட்டு விட்டு ஆவி நீக்க அஞ்சினேன், உயிரை விடுவதற்கு பயமா இருக்கு. உன்னை எப்படி நான் இந்த பிறவியில பெறாமலேயே இறந்து விடுதேனோன்னு கவலைப்படுறேன். நாளுக்கு நாள் என் மனத்துல உன்னுடைய சிந்தனையை கொண்டு கொண்டு இழைத்து கொண்டே போகிறேன். அடியேன் நும் அடைக்கலம், அடியேன் ஆகிய நான் உமக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். ஆகவே என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு என்னை ஆதரி. அதாவது நஞ்சு தோய் அமுதம் அப்படின்னு ஏன் சொன்னான்னா, நீ என்னை பிரிந்து இருப்பது நஞ்சு, சேர்ந்து இருப்பதாக முடிவு செய்தால் அது அமிழ்தம். ஆகவே நீ நஞ்சு தோய்ந்த அமுதம், நீயே நஞ்சு நீயே அமிழ்து. சொன்னார் இல்லையா வள்ளுவர், இரு நோக்கு இவள் கண்ணது, ஒன்று நோய் நோக்கு மற்ற நோய்க்கு மருந்து. ரெண்டு பார்வை இவகிட்ட இருக்கு. முதல் பார்வை நோயை கொடுத்துட்டா, மீண்டும் ஒரு முறை பார்த்தால் இவள் ஏற்கனவே கொடுத்த நோய்க்கு அந்த பார்வை மருந்தாகிடும். அதே போல இவகிட்ட நஞ்சும் இருக்கிறது, ஒரு கண்ணுல அமிழ்தமும் இருக்கு.
இந்த கருத்தை எத்தனை கவிஞர்கள் பாட்டு எழுதிட்டா தெரியுமா? கொஞ்சம் அமிழ்து கொஞ்சம் நஞ்சு ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் பெண்மை. மணிரத்னத்தோட படம். கம்பன்ல இருந்து அப்படியே எடுத்து காப்பி வைரமுத்து எழுதினது. அதனால அவ்வளவு அழகான இவளே நஞ்சு இவளே மருந்து. உன்னை நினைப்பதை விட்டுவிட்டால் என்னுடைய உயிர் போயிடும். ஆகவே என் உயிர் போகாம இருக்கிறதுக்கு உன்னுடைய நினைவையே வைத்து தாங்கி கொண்டிருக்க. நான் உன் அடைக்கலம், நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, அதெல்லாம் விட்டுடு. இப்ப நான் உன் காலடியின் கீழ், நீ எனக்கு அருள் தரணும். அடுத்தது சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூற்ற வேர்ப்பித்தீர் வைரத் தோளை மெலிவித்தீர் வேணில் வேளை ஆர்ப்பித்தீர் என்னை இன்னல் அறிவித்தீர் அமரர் அச்சம் தீர்ப்பித்தீர் இன்னம் என் என் செய்வித்து தீர்த்தீர். அம்மா பைத்தியம். காமத்தினால என்ன உளறுவதுன்னு தெரியாம உளறான் பாருங்க. தோற்பித்தீர். இதுவரைக்கும் யார்கிட்டையும் தலை வணங்காத என்ன உம்மகிட்ட வந்து தலை வணங்க வைத்து விட்டீரே. யாருக்கும் தோற்காத என்னை நுமக்கு தோற்க செய்து விட்டீர். மதிக்கு மேனி சுடுவித்தீர் சந்திரனால் என் உடம்பை சுடுமாறு செய்தீர். காம விரகம் அப்படி பேச வைக்கிறது. தென்றல் தூற்ற வேர்ப்பித்தீர். தென்றல் காற்று என் மீது பட்டு எனக்கு குளிர்ச்சியை தரல, எனக்கு வேர்க்க செய்கிறது. அந்த அளவுக்கு என்ன வாட்டி கொண்டிருக்கிறீர். வைரத் தோளை மெலிவித்தீர். வைரம் போல உறுதி வாய்ந்த தோல். இதுகாரும் யார் ஒன்றினுக்கு எது ஒன்றினுக்காக மெலிந்ததில்லை. இப்போ உன்னுடைய நினைப்பினால வைரம் போன்று உறுதி வாய்ந்த என் தோல் மெலிந்து போய்விட்டது. வேணில் வேளை ஆர்ப்பித்தீர். வேணில் காலத்து மன்மதனை ஆர்ப்பொலிய செய்ய அவன் ஆரவாரமா என்னை பார்த்து அம்பு போட்டு இருக்கான். என்னை ஏளனமா பார்க்கிறான். ஆரவாரமாக பார்த்து அவன் மலரம்புகளினால் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறான். என்னை இன்னல் அறிவித்தீர். எனக்கு துன்பம் என்பதை என்ன என்பதை அறியும்படி செய்து. இதுவரைக்கும் நான் துன்பம்னா என்னன்னு பார்த்தறியாதவன். என்னையே துன்பம்னா என்னன்னு தெரியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீர். அமரர் அச்சம் தீர்ப்பித்தீர். தேவர்களினது அச்சத்தை நீக்குவித்தீர். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு பயந்துட்டு இருந்தான் தேவர்கள். இப்ப நான் உன் மீது கொண்ட காமத்தால ஒடுங்கி இழைத்து தடுமாறுறேன் இல்லையா. ஆகவே இந்த ராவணன் நிச்சயமாக நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான்னு தேவர்களெல்லாம் ஆரவாரத்தோடு என்னுடைய நலிவை பார்த்து ரசிக்கிறார்கள். இன்னும் என் செய்வித்து தீர்த்தீர். இன்னும் என்ன செய்ய போகிறீர்கள்? எத்தகைய துன்பங்களை எனக்கு தரப்போகிறீர்கள்? இந்த வரி அப்படியே பின்னாடி சினிமாவில் இன்னும் என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. இது வரைக்கும் நான் பெறாத துன்பங்களை எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்துட்டீர்கள். இன்னைக்கு இதுக்கு மேல என்ன மாதிரி துன்பம்லாம் எனக்கு காமிக்க போற நீ சொல்லுங்க. அதுக்கு நான் தயாராகிறேன். இத்தகைய துன்பங்களை எல்லாம் கொடுத்ததன் பிறகு, நான் அவைகளினால் துவண்டதன் பிறகு அப்பவாவது என்னோடு சேர்ந்திருப்பதற்கு அருளை தருவீர்களா? பெண்ணெல்லாம் நீரே ஆக்கி பேரெல்லாம் உமதே ஆக்கி கண்ணெல்லாம் நும் கண்ணாக்கி காமவேள் என்னும் நாமத்து அண்ணல் எய்வானும் ஆக்கி ஐங்கனை அறியத்தக்க புண்ணியலாம் எனக்கே ஆக்கி விபரீதம் புணர்த்து விட்டீர். என்ன மோசமான வார்த்தை பாருங்க. பெண்ணெல்லாம் நீரே ஆக்கி. நான் விரும்பக்கூடிய பெண்கள் என்று பலர் இருந்தாலும் இப்ப அதெல்லாம் இல்லை, நீர் ஒருத்தர் தான். நான் எல்லா பெண்களிடமும் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அத்தனையும் நீர் ஒருத்தியே பெற்று இருக்கிறீர். ஆகவே உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைக்க முடியாது என்ன. ஆகவே எல்லா பெண்ணும் நீரே ஆகிவிட்டீர். பேரெல்லாம் உமதே ஆக்கி
நாம் விரும்பி அழைக்கின்ற பேரெல்லாம் உனது பேர் தான் அனிச்சை செயலா வருது. யாரை பார்த்தாலும் சீதை, எதை பார்த்தாலும் சீதை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுய புத்தியே எனக்கு இல்லை. கண்ணெல்லாம் நுண்கண்ணாக்கி எனது 20 கண்களும் உம்மை மட்டுமே பார்க்கக்கூடிய அளவினுக்கு மாற்றிவிட்டீர். என் கண்களால நான் வேற எதையுமே பார்க்கல. 20 கண்களாலும் உம்மையே பார்க்கக்கூடிய அளவினுக்கு நிலைமையை உருவாக்கி விட்டீர். காமவேள் எனும் நாமத்து அண்ணல் எய்வானுமாக்கி, காமவேள் என்று பெயர் கொண்ட மன்மதனை, சிறந்தவனை என் மீது மலரம்புகள் தொடுப்பவனாக்கி விட்டீர்கள். அவன் இதுவரைக்கும் என்கிட்ட வந்தவனே கிடையாது. அப்படிப்பட்ட மன்மதன் இடைவிடாது என் மீது அம்புகள் தொடுக்கக்கூடிய அளவில் அவனுக்கு இப்ப தைரியம் வந்திருக்கு. ஐங்கனை அறியத்தக்க புண்ணியலாம் எனக்கே அக்காமனின் 5 வகையான மலரம்புகள் அவைகளை கொண்டு அவன் தாக்குவதினால் அதனால் எனக்கு உடலிலே ஏற்பட்ட புண்களெல்லாம் ஆறாத நிலையை உருவாக்கிவிட்டேன். அவன் மலரம்புகளை எய்து கொண்டிருக்கிறான். என் உடம்பு அந்த கனைகளை பெற்று பெற்று புண்ணாகி கொண்டிருக்கிறது. விபரீதம் புணர்த்து விட்டீர். என்னிடம் மாறுபாடான நிலையை தோன்றுமாறு செய்து விட்டீர். இப்படியெல்லாம் நான் இருந்ததே இல்லை. இப்படியெல்லாம் என் உடல் என்றும் மெலிந்ததில்லை. எது ஒன்றினுக்காகவும் நொந்ததில்லை. ஏக்கம் இருந்ததில்லை. எல்லாம் உம்மால் ஆகிவிட்டது. அப்படி எனக்கு ஒரு விபரீதமான ஒரு காலத்தை உண்டு பண்ணி விட்டீர்கள். இன்னும் முடியல. ஈசனே முதலா மற்றை மானிடர் இறுதியாக கூஷ 3 உலகும் காக்கும் கொற்றத்தியன் வீர கோட்டி பேசுவார் ஒருவர்க்கு ஆவி தோற்றில பெண்பால் வைத்த ஆசை நோய் கொன்றது என்றால் ஆண்மைதான் மாசு உணாது. இது என்ன அழகான இடம். அழகான இடம். அத முறையான மனையாள்கிட்ட சொல்லி இருந்தான்னா இதை விட அழகான ஸ்ருங்காரம் கிடையாது. கோவலன் பேசினும் கண்ணகிய திருமணம் செய்து கொண்டு இருவரும் தனிமையில இருந்த பொழுது கோவலன் ரொம்ப அழகா பேசினான். படைக்கலமாக முருகன் தன்னுடைய வேல் படைய உனக்கு கண்ணா கொடுத்துட்டானா? இந்திரன் வஜ்ராயுதத்தை உனக்கு இடையா கொடுத்துட்டானா? மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்ல உன்னுடைய 2 அழகான கரும்புருவமாக கொடுத்தானா? நீ மாசரு பொன் வலம்புரி முத்து காசரு விரை மலையிடை பெறவா மணி யாழிடை பெறவா இசை அலையிடை பெறவா அமிழ்து நிறைய சொல்லிட்டான். இது அழகு. தன்னை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு மனையாள் முன்னாடி இவ்வளவு நனி நாகரீகத்தோட சிங்காரமா பேசுறது அழகு. தன்னை ஏற்காத, தன்னை வெறுக்கக்கூடிய மற்ற ஒருவனது மனைவியாகிய சீதையிடம் போய் இப்படி பேசலாமா? எப்படி பேசுறான்? ஈசனே முதலா, சிவபிரானை முதலாக கொண்டு மற்றை மானிடர் இறுதியாக சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், ஏனைய பிற தேவர்கள், அப்புறம் இந்த உலகத்துல பெரிய பெரிய மன்னர்களாக இருக்கக்கூடிய மானிடர் வரை உள்ள அனைவரையும் அச்சப்பட வைத்தேன். கூஷ சிவன் முதற்கொண்டு எல்லா மானுட மன்னர்களும் என்னை கண்டு அஞ்சினார்கள். என் வீரத்தை கண்டு அஞ்சினார்கள். கூஷ 3 உலகும் காக்கும் கொற்றத்தன், 3 உலகத்தையும் என்னுடைய ஆட்சியினால காக்கும்படி வெற்றி படைத்தவன் நான். அவ்வளவு பெரிய பெருமை எனக்கு. வீர கோட்டி பேசுவார் ஒருவர்க்கும் ஆவி தோற்றிலேன். எவனாவது என் முன்னாடி வீரம் பேசின, நான் வீரக்கோட்டி பேசியது, நான் எவ்வளவு பெரிய வீரன்னு எவனாவது என் முன்னாடி நின்று பேசினார்கள் என்றால் அவனை இல்லாமலேயே ஆக்கினவன் நான். வீரக்கோட்டி பேசுவார் ஒருவர்க்கு ஆவி தோற்றிலன், ஒருவரினது உயிரையும் நான் எடுக்காம விட்டதில்லை. எந்த ஒரு வீரனும் என் எதிர் நின்று தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரன் நான். இப்படிப்பட்ட நான்
எப்படி ஆயிட்டம் தெரியுமா? பெண்பால் வைத்த ஆசை நோய் கொன்றது என்றார். பெண்ணாகிய உன் மீது நான் கொண்ட ஆசை இவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய என்னை கொன்று விட்டது என்றால், உன் பால் நான் கொண்ட காமத்தினால் நான் மரணத்தை சந்திக்க கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றால், ஆண்மைத்தான் மாசூனாதோ? என்னுடைய வீரம் இந்த உலகத்திலே இழிவாக பேசப்பட்டு விடாதா? அப்படி ஒரு சூழலை உண்டாக்கலாமா? சிவனாலும் நாரணனாலும் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்களாலும் ஏனைய பிற மூவுலக மன்னர்களால் வெல்ல முடியாத வீரன். அப்படிப்பட்ட நான் என்னை எவனாகிலும் எதிர்த்து நின்றால் அவனை அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். 3 உலகங்களையும் என் கைக்குள் வைத்தவன். அப்படிப்பட்ட வீரனாகிய ராவணன் என்கின்ற நான் உன் பால் கொண்ட காமத்தினால் வலுவிழந்து இறந்து போனேன் என்றால், வருங்காலம் என் ஆண்மையை இந்த உலகம் ஏளனமாக பழிக்கும் அல்லவா? அதுக்கு வாய்ப்பு தரலாமா? திருக்குறள் ஒரு அழகான குறள் உண்டு. பொன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. ஒளி பொருந்திய அழகான நெற்றியை உடைய இவளது அழகினுக்கு நான் தோற்றேன். இந்நாள் வரை எந்த பகைவனாலும் தோற்கடிக்க முடியாத என்னை இவளது ஒளி பொருந்திய நெற்றியானது தோற்கடித்து விட்டதுன்னு அழகா தான் விரும்பின பெண்ணின் அழக வர்ணிப்பதாக வள்ளுவர் எழுதுவார். அதேதான் இங்க காம வயப்பட்ட ராவணன் புலம்புறான். தொடர்ந்து பேசுறான். நோயினை நுகரவேயும் நுணங்கி நின்று உணங்கும் ஆவி நாய் உயிர் ஆகும் அன்றே. நாள் பல கழித்த காலை பாயிரம் உணர்ந்த நூலோர் காமத்து பகுத்த பத்தி 1000 அல்ல போன 2 என்பர் பொய். என்ன அழகு! நுணங்கி நின்று உணங்கும் ஆவி, உன்னை அணுகி நின்று அதனால் உன்னை பார்த்து பார்த்து வாட்டம் உருகிறது என் உயிர். உன்னை தீண்டவும் முடியல, தீண்டாமல் இருக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்து கொள்ளவும் முடியல. பக்கத்துல இருந்து கொண்டே நீ என்னை வதைக்கிறாய். நோயினை நுகரவேயும், காம நோயை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். நாள் பல கழித்த காலை, அந்நோயோடு பல நாளை கழித்திருக்கிறேன். உன்னை பஞ்சவடியில பார்த்த நாள் தொட்டு, அங்கிருந்து தூக்கி கொண்டு இங்கு வைத்த காலம் தொட்டு உன் மீது நான் கொண்ட காமம் நோயாக என்னை தகிக்கிறது, எரிக்கிறது. அந்த நோயோடு பல நாளை கழித்தேன். நாய் உயிர் ஆகும் அன்றே. நாயின் உயிர் என்று இழித்து கூறப்படும் நிலைக்கு ஆளாகும் அல்லவா? என்னுடைய நிலைமை பாரு, ராவணன் நாய் மாறி காம வயப்பட்டு நலிந்து இழைத்து செத்து போனான்னு ஒரு அவமரியாதையோடு பேசும் அல்லவா? 1000 உணர்ந்த நூலோர், நூலின் வரலாறு கூறும் 1000 பகுதியை ஓதி உணர்ந்த அறிஞர்கள் காமத்து பகுத்த பத்தி, காமப்பகுதியில் ஏற்படுத்திய அவத்தை வரிசையை 2 என்பர் பொய்யே. 10 விதமான காம அவத்தை என்று சொல்லுவார்கள். அது பொய், நான் நம்பல. காம அவஸ்தை 10 இல்ல, 1000 அல்ல போன 1000 என்று கூற முடியாமல் அதனையும் கடந்து போயிரு. அவஸ்தாத்ரயம்னு பேரு. காட்சி, ஒருதலை உள்ளுதல், நோக்குவையெல்லாம் அவையே போரல், உண்டியில் சுருங்கல், உடம்பு நனி சுருங்கல், கண்துயில் மறுத்தல், கனவோடு மயங்கல், மறத்தல், மயக்கம், சாக்காடு. இந்த 10க்கும் பேரு காமாவஸ்தைன்னு பேரு, அவஸ்தாத்ரயம்னு பேரு. பெரிய இலக்கணம் படிச்சவர்கள் எல்லாம் 10 விதமான அவஸ்தை தான் உண்டுன்னு சொன்னார்கள். இல்ல, 10 அவஸ்தை இல்ல காமத்தினால் வருவது, அது 1000, அதுக்கு மேலேயும் கடந்து போயிற்று. அத்துணை அவஸ்தைக்கு நான் உட்பட்டு இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். அந்த புலம்பல்
எப்படி முடியும் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.